அனைவருக்கும் வணக்கம். சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு திருவள்ளூர் மாவட்டம் பூவரந்தவள்ளி வட்டம் சென்னிருப்பம் முதல்நிலை ஊராட்சியிலிருந்து என்ஆர் பன்னீர்செல்வம். ஒரு ஊராட்சி இருந்தாலும் சரி, நகராட்சி இருந்தாலும் சரி, விஓவை நியமிக்கிறாங்க. கிராம நிர்வாகி அலுவலர் அவங்க பொறுப்புக்கு வந்த உடனே என்ன செய்யணும்? பட்டியலில் பார்க்கணும், ரைட்டு ஸ்கெட்சில் பார்க்கணும், அடங்களில் பார்க்கணும், அரசு நிலையங்கள்லாம் ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்கா அப்படின்றதையும் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி, அப்படி போய் பார்க்குறோம். 3 ஆண்டுகள் அவருடைய கடமை, 3 ஆண்டுகள் இருக்கணும். அந்த 3 ஆண்டுகளில் இவங்க விஏஓ என்னென்ன செய்திருக்காங்க? அரசு நிலையங்கள் பாதுகாப்பாக இருக்கான்னு போய் பார்த்துருக்காங்களா? பார்த்து மேலதிகாரிக்கு தெரிவிச்சிருக்காங்களா? இல்லை ஆக்கிரமிப்பு எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? எங்கள் ஊராட்சியில் எந்த விஏஓவும் கிராம நிர்வாகி அலுவலர் அவர்கள் வந்தாலும் சரி, இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் அவங்க அகற்றலை. இதுதான் உண்மை. மேலும் மேலும் ஆக்கிரமிப்புகள் அதிகரிக்கிறதை கண்டி ஆக்கிரமிப்புகள் குறையல. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க விஏஓ தான் காரணம். ஆக்கிரமிப்புக்கு உடந்தையாக இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க ஆக்கிரமிப்பை எடுக்கிற நிலைமை கரெக்டாக இருந்ததுன்னா, பொது சேவை செய்யறதுக்குன்னு ஒரு அமைப்பு அவங்க ஆக்கிரமிப்பு எடுக்க சொல்லி பல முறை பெடிஷனுக்காக மாவட்ட ஆட்சியரை சந்திக்கணும், கலெக்டர் தாசில்தாரை சந்திக்கணும், பிடிஓவை சந்திக்கணும். எதுக்கு? அப்போ நீங்கள் எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க? உங்களோட நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் பாதி சம்பளத்தை பொது சேவை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யறது இல்லையே. இறப்பு சான்றிதழ் கொடுக்குறீங்க, பிறப்பு சான்றிதழ் கொடுக்குறீங்க, யாராவது தற்கொலை பண்ணிக்கிட்டா அது கூட கொடுக்குறீங்க. அதுக்கு போய் ஆய்வு செய்யணும். நீங்கள்லாம் சரியா புயல் எச்சரிக்கை பண்ணணும். புயல் வந்தோன்னா அது பாதுகாக்கணும், பொதுமக்கள் பாதுகாப்பு. அதுக்கப்புறம் கடல் லோடு பற்றி சொல்கிறது, பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறது, அதுக்கப்புறம் தொற்று நோய் பராமரிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் ஆக்கிரமிப்புக்கு ஏன் உடனடியாக போகிறீங்க? அரசு நிலங்களை ஏன் பாதுகாக்க மாட்டேங்கிறீங்க? அதுதான் கேட்பேன். எங்கள் ஊராட்சியில் அரசு நிலங்களை பாதுகாக்கலை. சுடுகாடு மோறு கொண்டு ஆக்கிரமிப்பில் இருக்குது. விஓ வரீங்க, சுடுகாடு எல்லாம் எந்த அரசுக்கும் சொந்தமான இடம் தான் சுடுகாடு, அது ஆக்கிரமிப்பில் இருக்குதா? அதெல்லாம் ஏன் ஆய்வு செய்ய மாட்டேங்கிறீங்க? உங்கள் வேலைண்ணா ஃபேன் காற்றுல போட்டு உட்காந்துட்டு போகிறது தானா? மற்ற இடத்துல போய் பார்க்குறது, போகிறது வர்றது, இடத்த அழுகிறது கூட பண்ணுறது கிடையாது. சரியா முறையாக பண்ணுறதில்ல. அப்ரூவ் வாங்கியிருக்காங்கனாலும் பார்க்குறது கிடையாது. இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா ஜோனல் பிடிஓவா எங்கள் ஊராட்சியில், சென்னிருப்பு ஊராட்சியில் ஜோனல் பிடிஓ வராங்க. ஒரு இடத்துல அண்டர் கிரவுண்டு வீடு கட்டுறாங்க. அண்டர் கிரவுண்டு வீடுக்கு அப்ரூவ் கிடையாது. 755 ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் அண்டர் கிரவுண்டு தானே இயங்கிய மூலம் கட்டுறான். அவங்க கட்டும் போதே அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவித்து நான் மனு கொடுத்துருக்கேன், வீடியோட்ட கொடுத்துருக்கேன். அவங்க ரிட்டன் லெட்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்ஷன் தெரிவித்து நிப்பாட்டிட்டாங்க. வீடியோ ஜோனல் வீடியோவை போய் பார்க்க சொல்கிறேன். சார் அவங்க அப்ரூவ் வாங்கி தான் சார் கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜோனல் வீடியோ எனக்கு தெரியல, எனக்கு தெரியல சார் சொல்கிறாங்க. எனக்கு தெரியலை, எனக்கு பார்க்க தெரியல அப்படின்னு ஜோனல் வீடியோ சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு அந்த மாதிரி ஜோனல் வீடியோ? அப்போ என்ன படித்து இவங்களாம் அந்த பதவிக்கு வராங்க? சும்மா மேலட்டம் இந்த வரி வசூல் பண்ணுறது, இதுதான் பண்ணுறது. மற்றபடி இந்த வேலை தான் அவங்க பண்ண மாட்டாங்களா? விஓவை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வேலை தான் எங்களுக்கு கிடையாது. ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல போயிட்டு அப்ரூவ் வாங்கியிருக்காங்களா, முறையாக கட்டுறாங்களா, இதெல்லாம் சந்தித்து பேசணும், போய் பார்க்கணும். அரசு சொந்தமான எங்கெங்கே இருக்குது, ஆக்கிரமிப்பில் இருக்குதா, ஆக்கிரமிப்பை அகற்றுங்க, மேலதிகாரிக்கு தெரிவிங்க. அதையே செய்ய மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து விஓ சொல்கிறேன், நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை எந்தெந்த ஊராட்சியாக இருந்தாலும் சரி, நகராட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய முடியலன்னா பொது சேவைன்னு செய்ய வராங்க பாரு, அவங்களுக்கு பாதி வருமானத்தை கொடுத்துருங்க. ஏன்னா உங்கள் வேலையை பாதி வேலை அவங்க தானே குறைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நீ கொடுக்கலாமா? தப்பே கிடையாது. சிந்திங்க பொதுமக்களே, செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.